பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கொடைக்கானலில் ஊனமுற்ற நபர் மீது தாக்குதல். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வில்பட்டி ஊராட்சி. இப்பகுதியில் வசித்து வருபவர் ஜெயவீரன், வயது 48. இவர் தமிழக அரசிடம் ஊனமுற்றோருக்கான வீட்டுமனை வழங்க கோரி கோரிக்கை விடுத்து மனு அளித்துள்ளார். இந்நிலையில் அவர் வசிக்கும் பகுதியில் புறம்போக்கு இடத்தை குடிசை அமைத்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் பெயரில் ஜெயவீரன் வில்பட்டி பகுதியில் ஒரு புறம்போக்கு இடத்தை தேர்வு செய்து அதில் குடிசை அமைத்து வசிக்க ஆரம்பிக்கும் நிலையில் அப்பகுதியில் உள்ள தனிநபர் ஒருவர் ஜெயவீரனை தாக்கி குடிசையை பிரித்துள்ளார். இதன் பேரில் இன்று கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜெயவீரன் மனு ஒன்றை கொடுத்து புகார் அளித்துள்ளார். வணக்கம், எனது பேர் ஜெயவீரன். கொடைக்கானல் வில்பட்டி பகுதியிலிருந்து வரேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் மாற்றுத்திறனாளிக்கான இலவச வீட்டுமனை கோரி விண்ணப்பம் அளித்திருந்தேன். அதன் மேல் நடவடிக்கையாக ஏதேனும் புறம்போக்கில் இடம் போட்டுக்கொள்ள அனுமதியும் தந்தார்கள். நானும் குடிசை போட்டேன். சில தனிநபர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் பொருட்டு என் மீது தாக்குதல் நடத்தி அந்த இடத்தையும் அபகரித்து கொண்டார்கள். அது தொடர்பாக ஆர்டிஓவிடம் புகார் அளித்துள்ளேன். எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் மேல் நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.